போடி சட்டமன்ற தொகுதியில வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? போடி சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு கழக தளபதி அவருடைய தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக நான் இன்றைக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறேன். வெற்றி வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் மதசார்பற்ற கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களும் உறுதியாக மகத்தான வெற்றி பெறுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போடி தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பு நிறைவேற்ற மாதிரி பொய்யா திட்ட அறிக்கைகள் வச்சிருக்கீங்களா? போடி தொகுதி மக்களுக்கு மாதிரி ஏற்கனவே நான் போடி நாயக்கர் சட்டமன்ற தேர்தலில் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். மக்கள் வைத்த கோரிக்கைகள், நான் அளித்த வாக்குறுதிகள் 99.9% நான் நிறைவேற்றியிருக்கேன் என்பதை பணிவோடு தெரிவித்துள்ளேன். உதயகுமார் பாத்தீங்கன்னா போடிக்கு வந்திருந்தாரு. போடிக்கு வந்திருந்தப்ப சொன்னாரு, அதாவது அதிமுக கிடைக்கக்கூடிய வெற்றி உங்களை போன்று யாரும் நடக்கக்கூடாதுங்கிற விஷயமா அமையும்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆர்பி உதயகுமார் அதிமுகவுக்கு இந்த போடி சட்டமன்ற தொகுதியில் கிடைக்கக்கூடிய வெற்றி பாத்தீங்கன்னா இனிமேல் அதிமுக உங்களை போன்று எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அமையுங்கிறது சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து சார்? அதாவது அதிமுகவுல இருந்து நீங்க போனீங்களா சார்? அதை சுட்டி காட்டி நான் எங்க போனேன்? அவங்கதான் விரட்டாங்க. அந்த உதயகுமார் அப்புறம் யாருங்க? யாருங்க புதுக்குழுல தண்ணி பரல கொண்டு எரிஞ்சு வெளியேற்றுறது யாரு? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நீங்க அங்க வந்திருக்க முடியாது. டிவி எல்லாம் பாத்துருப்பீங்களா? சொல்லுங்க. 50 ஆண்டு கால அதிமுகவின் அரசியல் வாழ்வு, அதுல 25 ஆண்டு கால ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், பன்முகம் கொண்ட இந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது முதன்முறையாக திமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது 50 ஆண்டு கால அரசியல் வாழ்வு, 25 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர், 5 ஆண்டு கால நகர்மன்ற தலைவர், இப்படி பல பதவிகளில் நான் பொறுப்பேற்றிருக்கேன். பொறுப்பேற்ற பதவிக்கு ஏற்ற பணியை, கடமையை நான் செய்திருக்கிறேன் என்பதை மனநிறைவோடு இருக்கிறேன். எந்த விதமான என் மீது குற்றச்சாட்டும் எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மக்களால் அபிமானத்தோடு, ஆதரவோடு தான் மக்கள் பிரதிநிதிகள் வர வேண்டும், செயலாற்ற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வந்த வழி தவறான வழி. அவர் கட்சிக்கு வந்த வழியும் தவறு. மாண்புமிகு முதலமைச்சராக யார் நியமனம் பண்ணது? சின்னம்மா அவர்கள். அவர்களையே சூரியனை பார்த்து ஏதோ குறைக்கிறது அப்படி சொன்னால், ஒரு நன்றி உணர்வில்லாத ஒரு மனிதர் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்த காலத்திலிருந்து இன்று வரை இன்றும் தோல்வியைத்தான், படுதோல்வியைத்தான் சந்திக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது. அது உள்பட 6 வழக்குகள் இன்றைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.